வணக்கம். சவுக்கு சங்கர் போன மே 23ஆம் தேதி ரிலீஸ் ஆனார். அதாவது ஒரு 20 நாள் ஆகுது. இந்த 20 நாளில் 6 ப்ரெஸ் மீட். இந்த 6 ப்ரெஸ் மீட்டுக்கும் இந்த பத்திரிகையாளர்கள்லாம் எல்லா சேனல்காரங்களும் அவர் டேபிள் மேலே கிட்டத்தட்ட 20-30 மைக்கை வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சவுக்கு சங்கருடைய வேலை என்னவாக இருந்தது? யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருந்தாரு. அதில் உட்காந்து அரசியல் கட்சிகளை மெயினாக அரசியல் கட்சிகளை தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதில் ரொம்ப மோசமான சில விமர்சனங்களும் வைக்கப்பட்டது. திமுக அரசு அதை தாங்கி கொள்ள முடியாமல் அவரை தூக்கி உள்ளே போட்டாங்க அப்படின்ற செய்தியும் இருக்குது. அதில் திமுக அரசு போட்டாங்களா இல்லை உண்மையிலேயே அவர் செய்ததெல்லாம் தவறு அப்படின்றதுனால நடவடிக்கை எடுத்து அவரை உள்ளே போட்டாங்களா அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் தாவேக அரசு முயற்சி எடுத்து தான் சவுக்கு சங்கரை வெளியில் கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. சரி, அவரை வெளியில் கொண்டு வந்துட்டாங்கல்ல, அடுத்தது அவர் என்ன செய்யணும்? அவருடைய வேலை என்னது? யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுகிறது. ஏதோ ஒரு பெண்ணையோ பையனையோ வச்சு அவங்க கேள்வி கேட்பாங்க. இவரே எழுதி கொடுத்த கேள்வியாக தான் இருக்கும். அதுக்கு அவங்க கேட்குற மாதிரி கேட்பாங்க. இவர் பதில் சொல்லுவார். எல்லாத்தையும் ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான பதில் சொல்வார். எந்த ஒரு துறையை பற்றி பேசும்போது அதை பற்றி நல்லா படிச்சுட்டு அதில் இருக்கிற விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுவார். அதிலெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மீடியாவை சூப்பராக முட்டாளாக்கிட்டு இருக்கார். அவர் ஒரு யூடியூபர். நினச்சா ஒரு கேமரா ஒன்று வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பையனையோ பெண்ணையோ கேள்வி கேட்க வச்சு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அவர் மனசில் இருக்கிற ஆதங்கங்களை எல்லாம் தீர்க்கறதுக்கு அந்த யூடியூப் சேனலை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வேண்டாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் பேசினா அது ஒரே ஒரு சேனலில் மட்டும்தானே தெரியும். நம்ம பல சேனல்களையும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுப்போம். வெளியில் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுப்போம். அப்படி ப்ரெஸ் மீட்டு கொடுக்கும்போது நிறைய சேனல்காரங்க வருவாங்க. நிறைய மீடியாவில் நம்மளுடைய அந்த பேட்டியோ இல்லைனா நம்ம சொல்கிற அந்த குறையோ ஒளிபரப்புவாங்க. அதன் மூலமாக சவுக்கு சங்கருடைய புகழை இன்னும் உயர்த்திக்கலாம் அப்படின்றதுக்காக அவர் இப்போ ஒரு திட்டத்துடன் அப்பப்போ ப்ரெஸ் மீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே வெளியில் வந்தவுடனே சொன்னார். யார்? சவுக்கு சங்கர்னா சொன்னார், நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், அது காலத்தின் கையில் தான் இருக்குது அப்படின்னு ரஜினி மாதிரி சொல்லிட்டு போனார். அப்போ அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு சேனலை மட்டும் வச்சுக்கிட்டு அதில் பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. நம்ம கருத்தெல்லாம் பல சேனல்களையும் போடணும். நம்ம மேலே மக்களுக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு பண்ணணும். நம்ம எந்த ஒரு அரசாக இருந்தாலும் கேள்வி கேட்கணும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கணும். அப்படின்றதுக்காக மீடியாவை ரொம்ப ஸ்மார்ட்டாக நாம் ஏமாற்றப்படுகிறோம் அப்படின்றது கூட தெரியாமல் இந்த மீடியாலாம் மைக்கை தூக்கின்னு போய் அவர் எப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் கொண்டு போய் வச்சிடறாங்க. அவங்களுக்கும் இந்த நோவாமல் நோம்பு நோக்கிற மாதிரி பெருசாக கண்டென்ட்டுக்கெல்லாம் அங்கங்கே அலைய வேண்டாம். சவுக்கு சங்கர் கூப்பிட்ட உடனே டேபிள் மேலே தூக்கி மைக்கை வச்சுட்டா போதும். அவர் ஏதாவது பேசிப்பார், அதை தூக்கி கண்டென்ட்டாக போட்டுடலாம், அன்றைய வேலையை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் வீட்டுக்கு வெளியிலேயே மைக்கை வச்சுட்டு நிற்கிறாங்க போல இருக்கு. இதை யார் ஸ்மார்ட்டாக பயன்படுத்துறது? சவுக்கு சங்கர். அவருடைய அடுத்த திட்டத்துக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காரு. அது கூட தெரியாமல் இந்த மீடியா எப்போ கூப்பிட்டாலும் போய் மைக்கை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சிடறாங்க. இன்றைக்கி சவுக்கு சங்கர் ப்ரெஸ் மீட்டில் 3 விஷயத்த சொல்கிறார். ஒன்று, கரூருக்கு நம்ம சிஎம் அவர்கள் போகணும் அப்படின்றாரு. ரெண்டாவது மாநில அரசுடைய அனுமதி இல்லாமல் சிபிஐ தமிழ்நாட்டுக்குள்ளே விசாரணை நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்தது, அதை நீக்கணும். இடி ஒரு நோடல் அதிகாரியை போடுவாங்க, அந்த ஒரு அனுமதியையும் திமுக அரசு நீக்கி இருந்தது, அதையும் திருப்பி கொண்டு வரணும், நம்ம தாவேக அரசு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் இந்த 3 விஷயத்த சொல்லியிருந்தார். கரூரால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது நம்ம சிஎம் அவர்கள் தான் இல்லையா? அதை வச்சு எவ்வளவு கேம் ஆடினாங்க திமுக அரசு. அப்படி இருக்கும்போது கரூருக்கு எப்போ போகணும், எந்த மாதிரி நேரத்தில் போகணும், அங்கே என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியும். இங்கே சிஎம் எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம சவுக்கு சங்கர் சொல்லிகிட்டு இருக்காரு. சரி, அது சவுக்கு சங்கருடைய விருப்பமாகவே இருந்துட்டு போட்டோம். அடுத்தது சிபிஐ விசாரிக்கிறதுக்கு மாநில அரசுடைய அனுமதி, அதை பெற்றால் மட்டுமே நடத்த முடியும் அப்படின்றத நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த நோடல் அதிகாரியை போடுறது, இந்த 2 விஷயத்தையும் திமுக எந்த ஒரு காரணத்துக்காக தடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் அப்படி ஒரு வேளை அனுமதி கொடுத்துருந்தா, இப்போ தாவேக அரசு அனுமதி கொடுத்தாலும் பாஜகவின் மிகப்பெரிய ஆயுதம் சிபிஐயும் இடியும் இல்லையா? அதை வச்சு தான் அவங்க எல்லா கேமையும் ஆடுறாங்க. பல கட்சியையும் உடைக்கிறது, சிதைக்கிறது, அங்கே இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் தன்னுடைய பக்கம் இழுக்கிறது, இதையெல்லாம் எப்படி செய்கிறாங்க? இந்த சிபிஐ இடியை வச்சு தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு அனுமதியை தாவேக அரசு கொடுத்ததுன்னா அது பிஜேபிக்கு அவங்களுடைய ஆயுதத்தை நல்லா ஷார்ப்பாக்கி அவங்க கையிலே கொடுக்குற மாதிரி. பிஜேபி அல்லாத வேறு ஏதாவது ஒரு அரசு இருந்தால் கூட ஓகே, இந்த மாதிரி அனுமதியை கொடுத்துடலாம். ஆனால் இந்த சிபிஐ இடியை வச்சு தான் ரொம்ப மோசமான ஒரு கேமே இந்த பிஜேபி ஆடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த அனுமதியை கொடுக்கறது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும்? அது தாவேக அரசுடைய முடிவு. அது அனுமதி கொடுக்கணுமோ வேண்டாமா அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய அபிப்பிராயம். ஆனால் இதை சவுக்கு சங்கர் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? டெய்லி ஒரு கண்டென்ட்டை கொண்டு வரணும். என்னுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு நான் அரசியலில் இறங்குறதுக்கு இப்போது ஒரு சேனல் பத்தாது, ஒரு மீடியாவில் உட்காந்து நான் பேசினா போதாது, நிறைய சேனல் என்னை கவர் பண்ணணும். நான் எப்போதும் லைம்லைட்டில் இருக்கணும், எப்போதும் என்னை பற்றி பேசணும், அதுவும் பல சேனல்கள் பேசணும். மெயினாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சேனலும் என்னை பற்றி பேசணும், மக்களுக்கு என் மேலே ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும், அதை வைத்து நான் அரசியலில் இறங்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட சவுக்கு இருக்கிறார்.
அப்போது அந்த ஒரு ட்ராப்பில் போய் விழுறது யார் அப்படின்னா இந்த மீடியாஸ் தான். மே 23 ரிலீஸ் ஆகி வந்தார். இன்றைக்கி ஜூன் 12, வெறும் 20 நாளில் 6 ப்ரெஸ் மீட்டு. இவர் யார்? எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ப்ராப்ளமும், இவர் ஒரு ப்ராப்ளம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அப்படி இருந்தும் 6 ப்ரெஸ் மீட்டு கொடுக்கறது, அதை வந்து ஒரு கண்டென்ட்டாக ஆக்கி இந்த மீடியா வந்து அதை போட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம மீடியாவுடைய, நம்ம தமிழ்நாட்டு மீடியாவுடைய அந்த கண்டென்ட் பஞ்சத்தை தான் காட்டுது. உலகத்தில் ஒரு மூலையிலையும் பல செய்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது. பல விஷயங்கள், கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லாத இந்த காலத்தில் பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த சவுக்கு சங்கரோடைய ப்ரெஸ் மீட் தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரியுது. அவர் இப்போ அடிக்கடி ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காருல, அப்போ அவர் வந்து கேளுங்க, ஐயா நீங்கள் ஏதாவது சேனல்லையே பேசலாமே, யூடியூப் சேனல்லையே பேசலாமே, எதுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேளுங்க. அப்போ உண்மை புரியும். அப்படி இல்லைன்னா அதுக்கு வேற ஒரு காரணத்தை சொல்லுவார். அது ஏன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வேற ஒரு காரணத்தை அவர் சொல்லுவார். ஸோ இந்த மீடியாக்காரங்க கிட்ட, இந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட நான் கேட்டுக்கிறதெல்லாம், இந்த சவுக்கு ட்ராப்பில் போய் திருப்பியும் விழாதீங்க. உலகத்தில் பல செய்திகள் இருக்குது நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு, மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு. ஐயா சவுக்கு சங்கர் அவர்களே, வாரத்துக்கு 1 இல்லைனா மாதத்துக்கு 2 இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுங்க. இந்த மாதிரி 10-15 ப்ரெஸ் மீட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. உலகத்தில் பல இடங்களில் பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலை. எங்களுக்கு சவுக்கு பின்னாடி மட்டும் சுற்றுறது வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சவுக்கு கூப்பிடும் போதெல்லாம் மைக்கை தூக்கி அவர் டேபிள் மேலே வைக்கிற அந்த வேலையை விட்டுட்டு கொஞ்சமாவது நீங்கள் செய்கிற தொழிலுக்கு நியாயமாக நடந்துக்கங்க. அடுத்தது லாரன்ஸ் எந்த கட்சியில் சேர போகிறாரு அப்படின்றது இன்றைக்கி இன்டர்வியூவில் தெரிஞ்சு போச்சு. அதை வந்து ஒரு 1/2 மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்காரு. சுற்றி நான் எங்கே வந்து சேர போகிறேன் அப்படின்றத கடைசியில் வந்து சொல்லிட்டார். தாவேக்கால சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையாக இருக்குது அப்படின்னு தாவேக்காவை பற்றி கடைசியில் பேசி எப்படி நல்ல ஒரு அரசு வந்திருக்கு, எப்படி நல்ல ஒரு சிஎம் வந்திருக்கிறார், எப்படி மக்கள் விருப்பம் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டு என்னுடைய விருப்பம் தாவேக்கால சேர்றது தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக லாரன்ஸ் தாவேக்காவில் இணையிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதை வந்து இவ்வளவு எப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு அப்பப்போ சொல்லி அவரோட முடிவை மாற்றிக்கிட்டு இருந்தாரோ, அதே மாதிரி லாரன்ஸ் நீங்களும் அப்படி இருக்காதீங்க. ஒரு முடிவை எடுத்துட்டிங்கன்னா, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத கரெக்டாக முடிவு எடுத்ததுக்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட வந்து பேசுங்க. நான் இது எடுக்கலாம், இது இப்படி இருக்கலாம் அப்படின்றதையெல்லாம் வந்து ஒரு மீடியாவில் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த கட்சியில் சேர போகிறேன் இல்லை சேர போகிறது இல்லை அப்படின்றத சொல்கிறதுக்காக தெளிவாக வந்து மீடியா முன்னாடி உட்காந்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இந்த மெகா சீரியல் மாதிரி தொடரும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு மீடியா முன்னாடி வந்து உட்காராதீங்க. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்றத நல்லா தீர்மானிச்சுட்டு எந்த கட்சியில் சேர போகிறீங்க, இந்த கட்சியில் சேர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையெல்லாம் தெளிவாக முதல்ல லாரன்ஸ் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. நான் என்ன பேச போகிறேன், என்ன செய்ய போகிறேன், எந்த கட்சியில் சேர போகிறேன் இல்லை எந்த கட்சியில் சேர போகிறது இல்லை அப்படின்ற ஒரு முடிவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மீடியா முன்னாடி உட்காந்து அதை சொல்லுங்கள். திருப்பியும் தொடரும், நான் இப்படி இருக்கேன், இப்படி பண்ணலான்னு இருக்கேன், அதெல்லாம் சொல்கிறதுக்கு எதுக்கு மீடியா இல்லையா? நான் இப்படி பண்ணலான்னு இருக்கேன், இப்படி பண்ணலாமா வேண்டாமா, மக்கள் கருத்து சொல்லுங்கள். மக்களுடைய கருத்தை வந்து உங்களுடைய முடிவுக்கு ஏற்ற மாதிரி தான் கண்டிப்பாக மாற்றிப்பீங்க. இப்போ மக்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் உங்கள் மனசில் வந்து இல்லை சேர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை தான் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்கிறது தான் சரியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச தாவேக்கால இணைய போகிறீங்க அப்படின்றது கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. அதை சீக்கிரமாக வந்து சொல்லுங்கள். எந்த மாதிரி கேள்வி நம்ம கேட்க போகிறோம் அப்படின்ற எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் தான் இப்போ இருக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் வராங்க. மைக்கை தூக்கி டேபிளில் வைக்க வேண்டியது அவ்வளோதான். ஏதாவது ஒரு கேள்வி அந்த நேரத்தில் எது தோணுதோ அதை கேட்க வேண்டியது, அதை தூக்கி கொண்டு வந்து சேனலில் போட வேண்டியது, அவ்வளோதான். அதனால தான் இந்த ஓபிஎம், நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி அதர் பீப்புள்ஸ் மீடியா அதை பயன்படுத்துகிறாங்க. இந்த சவுக்கு சங்கர் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் உங்களை வந்து மக்களிடம் பெரிய ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஓபிஎம் அதர் பீப்புள்ஸ் மீடியா எந்த ஒரு செலவும் இல்லாமல் கூப்பிட்டா நீங்கள் வந்துடுவீங்க, நான் சொல்கிறத அப்படியே தூக்கி உங்கள் சேனலில் போட்டுருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் சவுக்கு மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அப்பப்போ ப்ரெஸ் மீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது ப்ரிப்பேர் பண்ணி அந்த கேள்வியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போய் கேளுங்க. அப்படி நீங்கள் செய்கிற தொழிலுக்கு நியாயமாக இருந்தீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ஒருத்தர் வந்து மாதத்துக்கு 10 ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க மாட்டார். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.